அது உண்மைதான். அட கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? என்னோட பர்த்டேக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன். முதல்ல ஷாப்பிங், அப்புறம் லஞ்ச். ஓகேவா? ஓகே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே 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 போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. சுனாலி இன்னும் வரலையா? சொனாலி இல்லாம நம்ம எந்த செலிப்ரேஷன் பண்ண முடியாது. நான் இங்க தானே இருக்கேன். நான் என்ன பண்ண தெரியுமா? என்னது கெஸ். அட சொல்ல, ஏன் சீன் போட்டுட்டு இருக்க? சரி சரி, நானே உங்ககிட்ட சொல்றேன். நான் அவளோட ஆளுக்கு ஃபோன் பண்ணேன். அட அந்த ஹீரோ குந்தன். அட ஆமா, அந்த ஹீரோ குந்தன் தான். நீங்க வேணா பாருங்க, சொனாலியே அந்த குந்தன் ஈஸியா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவா. டாலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போகலாமே. அட பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். என்னாச்சு? அதோ அந்த பொண்ணு தானோ? அவளை தூக்கிடலாம். வைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. இங்க கூட்டம் வர அதிகமா இருக்கு. கூட்டம் இருந்தா என்ன, இப்ப எவனாவது குறுக்க வந்தா சுட்டு தள்ளிடலாம். கொஞ்சம் பயமுடு. என்னாச்சு சோனாலி? இவங்கெல்லாம் யாரு? குந்தன் ப்ளீஸ் வா. அட நீ ஏன் பயப்படுற? நான் தான் உன் கூட வா இருக்கேன்ல. ப்ளீஸ். சோனாலி, முதல்ல இவங்க யாருன்னு சொல்லு. ஓ காட், ஓடு. அட நான் சோனாலி, காட் நான் தான் இருக்கேன்ல. வான்னு சொன்ன. சோனாலி ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் வா வா. அடச்சே, இந்த பொண்ணு எங்க போறா? தப்பிச்சிட்டாங்களா? அவங்க சீக்கிரம். எப்படியாவது பிடிக்கணும். அவங்க தப்பிச்சு போறாங்க. சீக்கிரம் பிடிங்க. அவங்கள விடக்கூடாது. வாங்க வாங்க. அங்க 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 வா வாங்க வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. குந்தன் ப்ளீஸ் ப்ளீஸ் வா போலாம். அவளை நீங்க விடக்கூடாது. சீக்கிரம் வாங்க. ஓ காட், சீக்கிரம் போய் அவளை புடி. குந்தன் ஓடு 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 குந்தன். ஏய் நில்ல. நில்லு. போய் புடி போ. சீக்கிரம் வா. சோனாலி, இப்ப எதுக்காக நம்ம இப்படி ஓடணும்? போய் தேடுங்க. பார்த்த உடனே அவங்கள ஷூட் பண்ணுங்க. எந்த பக்கம் போறாங்க? நான் அவங்கள பாத்துக்கிறேன். நோ 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 குந்தன். குந்தன் இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. முன்னாடியே சுற்றலாம்னு சொன்னேன். பெரிய ஹீரோ மாதிரி பேசுனேன். நானும் அதை தானே சொன்னேன். ரோட்ல வச்சே சுற்றலான்னு சொன்னல. சுற்றிருந்தா இவ்வளவு தூரம் ஓடி இருக்கவே தேவையில்லை. இப்ப யாரும் ஒன்னு தடுக்கல. போய் அவங்கள கொன்னுட்டு வா. இவங்க வேற டைப் ஆளுங்க. இவங்கள நான் பாத்திருக்கேன். நம்மள சுட்டுடுவாங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஹேய், உன்னை விட மாட்டேன். நோ ப்ளீஸ். அவனை நீயும் செத்தடா. ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா பேசிட்டு இருக்க? சுட்டு தள்ளு. அடே முட்டாள், வடி இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் போகணும். வா சீக்கிரம் போலாம். வா ஓடு ஓடு. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ரொம்பவே சூப்பரா பேசுறீங்க. என்னவாமா, ஒரு கை பார்த்துடலாமா? அட போதும், நிறுத்துறியா? ஒன்னாலலாம் என்ன ஜெயிக்கவே முடியாது. 2 நிமிஷம் தான் மாமா. இப்பவே மாமாவா மச்சானா யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும். சரி சரி, ஒரு கை பார்த்துடலாம். சீக்கிரம் சீக்கிரம். சரி, பேசுறதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பிடுவோம் வாங்க. அப்பா சூப்பரா விளையாடுறீங்களே. யார் ஜெயிச்சான்னு பாத்தீங்களா? மாமனா மச்சானால ஜெயிக்கவே முடியாது. எல்லா மாமன்களோட மரியாதையும் காப்பாத்திட்டீங்க. நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. இந்த சந்தோஷத்தை நாம சாப்பிட்டுக்கிட்டே கொண்டாடுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்களுக்கும் கூட. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? அது வேணா, தேங்க்யூங்க. மும்பைக்கு போறீங்களா? ஆமா. இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். சோ கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல வேணா, தேங்க்யூ. பரவாயில்ல, வாங்கிக்க. அவங்க தான் சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே, அவங்களே வற்புறுத்துறீங்க. ஹாய்
என்னோட சீட் கிடைச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். அது ஒண்ணும் இல்ல, தெரியாம நான் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டேன். எனக்கு என்னோட 26 கிடைச்சிருச்சு. முன்னாடியே நினைச்சேன் இந்த சீட்டுக்கு ஒரு பொண்ணு தான் வருவான்னு. நான் சும்மா தான் சொன்னேன். ஒரு வழியா என்னோட சீட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓ காட். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. Thank you. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Oh, thank you so much. சீக்கிரமா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு வாங்க. இங்க நாங்க சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்களும் வந்தா சாப்பிடலாம். கண்டிப்பா வரேன். வாங்க வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்தா அவங்களுக்கும் சப்பாத்தி கொடு. தேங்க்ஸ் ஆண்டி. என்னாச்சு சிஸ்டர்? நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. அட இவங்க இப்படியே மும்பைக்கு வந்தா இவங்க பேசுறதே மறந்துடுவாங்க. இது வந்து நான் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன். அட நீங்க ஒண்ணாவது சாப்பிடுங்க. என்ன பேசுறீங்க? நீங்க டெல்லி பொண்ணு தானே? ஆமா. டெல்லியில வளர்ந்துட்டு சப்பாத்தி வேண்டாமா? இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பால்காரனா இருந்துகிட்டு பால் குடிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி. அட அது எப்படி விட முடியும்? டெல்லிக்காரங்களுக்கு மனசு பெருசு. சப்பாத்தி சாப்பிடல, நானு இந்த ஸ்வீட் சாப்பிடல. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களோட மூட் சரியாயிடும். இந்தாங்க. இல்ல வேணாங்க. Thank you, thank you. கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அட எடுத்துக்கோமா, நெய் வாசனை நல்லா தான் வருது. எடுத்து சாப்பிடு. எடுத்துக்கோங்க. அவங்க சாப்பிடலனா எங்க கிட்ட கொடு, நாங்க சாப்பிடுறோம். சரி ஆண்டி, இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கே. Thank you. நீங்களே எடுத்துக்கோங்க. அடடா பாக்கும்போதே ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு தோணுது. ஆமா. நீங்களே எடுத்துக்கோங்க. இந்தாங்க நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. Thank you. எடுத்துக்கோங்க சிஸ்டர். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா பசியோட இருக்கிறதாலையும் அமைதியா இருக்கிறதாலையும் எல்லாம் சரியாயிடுமா என்ன சொல்லுங்க? ஒரு தடவை நான் கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. வாழ்நாள் முழுக்க நீங்க மறக்கவே மாட்டீங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஹெட்ஃபோன் ஃபோனுக்கான ஒயர் ஹெட்ஃபோன் எந்த ஃபோனுக்கு வேணாலும் போடலாம். ஹெட்ஃபோன் ஒயர் ஹெட்ஃபோன் வாங்கிக்கங்க. கீ செயின் வேணுமா? கீ செயின் 10 ரூபா. கீ செயின் 2 வாங்கினா 10 ரூபா. கீ செயின் வேணுமா? கீ செயின் கடலை கடலை இருக்கு. கடலை 10 ரூபா. 10 ரூபா. கடலை வேணுமா? 10 ரூபா. கடலை 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 10 ரூபா. ஷீலா ஷீலா சப்பாத்தில என்னத்தமா கலந்து கொடுத்த? எனக்கு ஏதோ சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி இல்ல, ஏதோ லஸ்ஸியில பாங்கு கலந்து குடிச்ச மாதிரி கேரா இருக்கு. அது சரி, நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா? இது என்ன ஸ்டேஷனே தெரியலையே. எதுக்காக எனக்கு தலை சுத்துது? அட அந்த ஸ்வீட் கொடுத்த பொண்ணு எங்க போனா? அம்மா எங்க போனா? அட கடவுளே, எனக்கு என்னமோ அவ கொடுத்த ஸ்வீட் சாப்பிட்டதுனால நாம எல்லாரும் மயங்கிட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லா பொருளும் செக் பண்ணுங்க. ஆமா, எல்லாரும் பொருளை செக் பண்ணுங்க. பாருங்க. ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஏதாவது பொருளை அவ திருடிட்டு போயிருக்க போறா. எல்லாமே இங்க தான் இருக்கு. ஆமா, இங்க தான் இருக்கு. அந்த பொண்ணை எழுப்ப, அவ தூங்கிட்டு இருக்கா. சரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ,
எந்திரிங்க. இவதான் அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டிருப்பான்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. முதல்ல அவளை எழுப்புமா. இங்க பாருங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுத்த ஸ்வீட்டு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு தோணுது. இந்த பொண்ணு டெல்லியில இருந்து உட்கார்ந்துட்டு வந்தாளா? இல்ல, அவ அப்புறமா தான் வந்தா. எங்க கூட உட்கார்ந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு இவள வற்புறுத்தி தான் ஸ்வீட் கூட கொடுத்தா. சார், பாவம் இவ ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தா. யார்கிட்டயும் சரியா பேச கூட இல்ல. ஆனா அந்த பொண்ணு இவளை ஏன் கொன்னான்னு தெரியல. அப்புறம் அவ பேக கொண்டு வந்து வச்சா. அவ வச்சது எல்லா பொருளும் கீழே விழுந்துருச்சு. சரியான மோசமான பொண்ணு. நான் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்திருந்தேன்னு அவ சொன்னா. எங்க சுத்தி எங்க ஏறி எங்க கம்பார்ட்மெண்ட்க்கு வந்தானே தெரியல. எதுக்காக தான் வந்தா போல இருக்கு. அவ பேக் எங்க விழுந்துச்சு? வாங்க சார், நான் உங்களுக்கு காட்டுறேன். சார், அவளோட பேக் இங்க தான் இருந்துச்சு. எங்கயா? ஆமா சார். இது உங்களுதா? இல்ல சார், அது எங்களோடது இல்ல. இது அந்த பொண்ணோடதுன்னு நினைக்கிறேன் சார். பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருந்தா. ஒருவேளை அவ டெல்லியில இந்த வேலையை தான் செய்யறாளோ? சார், இவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்த அந்த பொண்ணு ராத்திரி 3 மணிக்கு ரத்மலை ஸ்டேஷன்ல இறங்கிட்டா. அங்க இருந்து கேமரால அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. இவதான் அந்த பொண்ணா? ஆமா சார், இந்த பொண்ணு தான். டெல்லியில இருந்து காலா. ஹலோ, நியூஸ் சேனல்ல இருந்து இந்த மர்டர் கேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எதை பத்தி நீங்க பேசுறீங்க? டெல்லி பஞ்சநாமா எக்ஸ்பிரஸ்ல நடந்துச்சுல, அத பத்தி சொல்றேன். பாருங்க, என்ன நடந்ததோ அதை தான் டிவியில காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்கா. ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பா சொல்றீங்க. எல்லாமே தப்பு. இது நடக்க வாய்ப்பே இல்ல. இதுதான் நடந்திருக்கு மேடம். இதுதான் நடந்திருக்கு. அவன் மத்தவங்களுக்கெல்லாம் மருந்த கொடுத்துருக்கா. ஆனா எல்லாரும் மயக்கத்துல இருந்திருக்காங்க. ஆனா இறந்து போன அந்த பொண்ணுக்கு மட்டும் விஷ கலந்த ஸ்வீட்டை கொடுத்துருக்கா. அதனால செத்துருக்கா. ட்ரெயின்ல இல்ல, அந்த பொண்ணு டெல்லியில இருக்கா. அவ சாகல, உயிரோட தான் இருக்கா. அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா? மேடம், இது எப்படி சாத்தியம்? அந்த பொண்ணு எப்படி உசுரோட இருக்கும்? என்ன சொல்றீங்க? சார், நான் சொல்றது உண்மை. நான் அவளை இப்பதான் பார்த்தேன். இது பாருங்க மேடம், இப்படி பொய் சொல்றதை நிறுத்துங்க. இல்லைன்னா ரொம்ப மோசமா நீங்க மாட்டிப்பீங்க. இல்ல சார், நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். இது பாருங்க, உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஓகேவா? இப்ப போன் வைங்க. இது எப்படி சாத்தியம்? போன் பண்ணி ஒரு லேடி இந்த பொண்ணு உசுரோட இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பொண்ணு உயிரோட இருந்தா அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆனா இவங்க உறுதியா சொல்றாங்களே இந்த பொண்ணு உசுரோட தான் இருக்குன்னு. சரி, இவங்க ட்வின்ஸா என்ன? சச்சின், இவங்க ட்வின்ஸா இருந்திருந்தா இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. சார், அப்படி சந்தேகம் இருந்தா நாம டெல்லிக்கு போய் இந்த சம்பவம் உண்மையா இல்ல ஃப்ராடானு பார்த்துலாம். டெல்லிக்கு போய் தான் ஆகணும் தயா. இவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல. அதுக்கப்புறம் மற்ற பேசஞ்சருக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தால அந்த பொண்ணு ரத்னா, அந்த பொண்ணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இருக்குல்ல. அவ எங்க இருக்காங்கிற குழுவும் நமக்கு டெல்லியில தான் கிடைக்கும். சார், அந்த பொண்ணு உள்ளதா இருக்கா. வந்ததுல இருந்து வெளியில கூட வரல. அப்படியா? நீ எப்படி பார்த்த? சார், நான் அன்னைக்கு அங்க இருந்து தான் பார்த்தேன்.
கதவை தரங்க. வணக்கங்க. கதவை தரங்க. யார இவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரிய போகுது. கதவை தரங்க. என்ன வேணும்? உங்ககிட்ட பேசணும். நான் எதுவும் பேச தயாரா இல்ல, நீங்க போங்க. பேசணும்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, நாங்க உங்களை தொல்லை பண்ண வரல. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். போயிடுங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். போலீஸை கூப்பிடணுன்ற எந்த அவசியமே இல்லை. நாங்களே போலீஸ் தான், CID. நாங்க மும்பைல இருந்து வந்திருக்கோம். அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உள்ள வாங்க. ஆக்சுவலி மும்பையில் எங்களுக்கு டெல்லி ட்ரெயினில் ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது. அவ எங்களோட பொண்ணுதான். சீக்கிரம் வா. நீங்க எங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரோ ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள நுழையிறதா எல்லாரும் பார்த்திருக்காங்க. புர்கா போட்டுக்கிட்ட பார்க்க அந்த பொண்ணு உங்க பொண்ணு மாதிரியே இருந்தாலும். அவ உள்ள இருக்காளா? இருக்கா. இப்ப தெரியும் பாரு அவ யாருன்னு. சலோனி, வெளியே வா. மை காட், பார்க்க அப்படியே இருக்கா. சரி, இவங்க 2 பேரும் வேற வேற பொண்ணுங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவ இறந்து போயிட்டா. இவளோட ட்வின் சிஸ்டர் தான் அவ, மோனிகா. எங்களால அவ இறுதி சடங்கு கூட பண்ண முடியாம போயிடுச்சு. நாங்க பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே கூட போகல, தெரியுமா? இதெல்லாம் என்ன என்ன நடந்துச்சு? சார், கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ வரும்போது எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னாச்சு? தெரியலையே என்ன ஆச்சுன்னு. வண்டியை சரி பண்ணவும் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது சொனாலி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 2-3 வாட்டி அடிச்சுட்டா இது சரியாயிடும்ல. அப்படியா? நீ திருந்த மாட்டல்ல? உன்னோட தங்கச்சியாச்சே, எப்படி திருந்துவ? என்ன விடுங்க, விடுங்க. அமைதியா இரு. அமைதியா இரு சொல்றல. இதென்ன கத்திக்கிட்டே இருக்க? வாயை முத்ரா. போறீங்க. பேசாம இரு. சொன்னா கேளு. டேய், காரை என்ன அப்படி ஆட்ற? டேய் நில்லு. ஓடாத நில்லு. என்னாச்சு? எப்படி அவ தப்பிச்சா? டேய் சொல்றத கேளு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை போய் புடிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வண்டி எடுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க ப்ளீஸ். அட நில்லுங்க, என்ன பண்றீங்க? ஏய் வாயை மூடு, இல்லனா இங்கேயே கொன்றுவேன். அட நில்லுங்க நில்லுங்க. ஏய் நில்லு. ஏய் ஓடாத நில்லு. நில்லுங்கறல. சீக்கிரம் வாங்க வாங்க. 2 பேரோட முகத்தை பார்த்துட்டேன். சரியா? வண்டியோட நம்பரும் தெரியும். ஏதாவது பண்ணீங்க புதைச்சிருவேன். இவளை சுற்று. வேணாம் ப்ளீஸ். நாங்க என்ன பண்ணோம்? மோனிகா, நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் விடுங்க. ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. சரி விட்டுரு. தப்பிச்சிட்ட. வாங்கடா டேய். போ. வாங்கடா. நீ ஓகே தானே? நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியல. அவகிட்ட என்ன இருந்துச்சுன்னு தெரியல. எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். அவங்க எனக்கும் என் சிஸ்டருக்கும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க திரும்ப ஒண்ணு மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு கொடுத்ததை திருப்பி கொடுங்கன்னு, அவ கொடுத்ததை திருப்பி கொடுங்கன்னு சொன்னாங்க. சார், போலீஸ்காரங்களுக்கும் அவங்க கிடைக்கல. நாங்க எத்தனையோ வீடு மாறிட்டோம். ஆனா அவங்களுக்கு எப்படியோ நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுது சார். அப்புறம் அவங்க என் ஃப்ரெண்ட் குந்தன் அவனையும் கொன்னுட்டாங்க. ஒரு நிமிஷம். அந்த பையன் என்ன சொன்னான்? அந்த பையன் என்ன சொன்னானா, பர்ஸ்ல தான் இருக்கும். அந்த பொண்ணு பர்ஸ கீழே தூக்கி போட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பர்ஸ்ல அந்த பொருள் கிடைக்கல, அதனால தான். அந்த பொண்ணு கார்ல எவ்வளவு நேரம் இருந்தா? அந்த பொண்ணு சில செகண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தா. காரை நல்லா கவனமா நீ பாத்தியா? இல்ல சார். கார் எங்க இருக்கு? பக்கத்துல ஒரு பார்க்கிங் இருக்கு, அங்கதான் கார் இருக்கு.
தயா பென்ட்ரைவ். சொன்னாலும் இதை பத்தி ஏதாவது சொன்னாலா? ஒருவேளை இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா என்ன? லேப்டாப்ல போட்டு என்னன்னு பார்க்கலாம். ஏய் லைட்டா ஜூம் பண்ண. வீட்டுக்குள்ள கண்ணை வச்சுட்டு நிக்கிறான். அப்படின்னா அந்த வீட்டுல ஏதோ சரியில்லை. ஏதோ நடந்திருக்கு, இல்லைன்னா ஏதோ நடக்க போகுது. ஆனா சார் இந்த மாதிரி நிறைய வீடு டெல்லியில இருக்குமே. தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஜெயவந்தி, இந்த வீட்டை பத்தி கண்டுபிடி. அது வரைக்கும் டெல்லியில அந்த ஸ்வீட் கொடுத்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நிக்கில், இன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு தானே வந்த? சும்மா தான் கேட்டேன். கடை இல்லப்பா, நான் சும்மா தான் கேட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாரோட விதியிலையும் நல்ல நேரம் இருந்தாதான் நம்ம நினைச்ச விஷயம் இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். சார் ட்ரெயின்ல கிடைச்ச ப்ரௌஷர்ல ஹேண்டிகிராஃப்டோட பொருள் இருந்ததுல அதை கையோட எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு தான் நல்ல நேரம் வேணும்னு சொன்னேன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம டெல்லிக்கு வந்திருக்கோம் பொண்ணை தேட. ஒருவேளை நீ இன்னைக்கு சரியா குளிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். சார் அப்படின்னா நான் இனிமே தினமும் 3 வாட்டி குளிக்கலான் இருக்கேன். நாளைக்கே இல்லை இன்னையிலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் விற்கிற கடையை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஏதோ இங்க கூட ஒண்ணு இருக்கு. கடை இது நல்லா இருக்கு. என்ன வேணும் சார்? அட முதல்ல கொஞ்சம் பார்க்க விடுங்கப்பா. இவ்வளோ நல்ல நல்ல ஐட்டமா நீங்க வச்சிருக்கீங்க. தயா பாத்தியா, சூப்பரா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட இருக்கா? இல்ல சார், இந்த ஐட்டம் என்கிட்ட இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்களை தவிர இத பத்தி உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? ஆமா, நீங்க யாரு? வேற யாராச்சும் கேட்டாங்களா? ஆமா சார். யாரு? ஒரு பொண்ணா? ஆமா சார், ஒரு பொண்ணு தான். இவதான் அந்த பொண்ணா? சார் ஆமா சார், இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு அடிக்கடி இங்க வருவாளா? ஆமா, அப்பப்போ வருவா சார். நீங்க அவரை கேட்டு பாருங்க. 24வது நம்பர்ல இருக்காரு, அவரை கேட்டா தெரியும். இங்க பாரு, கொஞ்சம் இங்க வா. இங்க பாரு, இந்த பொண்ணு அடிக்கடி இங்க வருவான்னு நாங்க கேள்விப்பட்டோம் உன் கடைக்கு. ஆமா சார், வருவாங்க தான். எதுக்காக? அது அவங்க ஏதோ தேட வருவாங்க. இதுவா? அதே தான் சார். இது என்கிட்ட இருந்து 30-40 வாங்கினாங்க. இன்னும் வேணும்னு சொன்னாங்க. எப்போ எப்போ இவங்க வருவாங்க? அதெல்லாம் தெரியாது சார். எப்ப வேணாலும் வருவாங்க. இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். அது சரி, இவங்க தனியா தான் வருவாங்களா இல்ல கூட யாராச்சும் வருவாங்களா? எப்பயும் தனியா தான் வருவா. ஆனா அங்க இருக்க பார்க்ல போய் யார்கிட்டயோ பேசுவா. அப்படியா? யாரையாச்சும் உனக்கு தெரியுமா? அது அவ்வளோலாம் எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஞாபகம் இல்லையா இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? அது சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? நான் சரியா கவனிக்கல, இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். சரி சார், பென்ட்ரைவ்ல ஒரு போட்டோ பார்த்தோம்ல, இது அந்த இடம் தான். பேப்பர் எரிச்சிருக்காங்க. யார் கையிலையும் மாட்டக்கூடாதுன்னு எரிச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை எடுத்துக்காங்க. டாக்டர் சொல்லுங்க, இதை படிச்சு என்ன இருக்குன்னு சொல்லிடுவாரு. சார், என்னாச்சு? இதுல ஏதோ பயங்கரமான ஒண்ணு இருக்கு.
நீ ஒண்ணு பண்ணு, இந்த பாட்டில் அப்படியே சீல் பண்ணிடு. சீக்கிரமா அதை மும்பைக்கு அனுப்பணும், ஃபாரன்சிக் லேபுக்கு. அந்த பொண்ணு ஓடுற ட்ரெயின்ல சோனாலியோட சிஸ்டருக்கு விஷம் கொடுத்து கொன்னு இருக்கா. அப்புறம் அதே பொண்ணு டெல்லிக்கு வந்து பிராஸோட சின்ன சின்ன பொருளை வாங்குறா. என்னதான் நடக்குது? இது ஏதோ பெரிய விஷயமா தெரியுது. முதல்ல இந்த பொண்ணு சோனாலியோட சிஸ்டரை கொன்னு இருக்கா. அதுக்கப்புறம் சோனாலியோட பாய் ஃப்ரெண்ட இந்த 3 ரவுடிஸ் கொன்னு இருக்காங்க. என்ன நடக்குதோ இதெல்லாம் சோனாலி சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. அந்த பொண்ணு ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சோனாலி வண்டியில மறைஞ்சுக்கிட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி பென்ட்ரைவ அதுல மறைச்சிருக்கா. அப்பவே இந்த கொலை தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் டாக்டர் தான் ஏதாச்சும் வழி காட்டணும். இது நீயா சொல்ற? ஆமா, எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது. ஆனா இந்த எரிஞ்ச பேப்பர்ஸை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். தெரியும்ல உனக்கு. யாரை பத்தி பேசணும் அவரே கால் பண்ணிட்டாரு. சொலங்கி சார். ஹலோ எவ்ரிவன், நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அந்த பாட்டிலில் ஜாங்கிற ட்ரக் இருந்தது. பயங்கரமான ட்ரக் அது. நானே மயங்கி விழுந்துட்டேன். இதை யூஸ் பண்ணா உடனே மயங்கி விழுந்துருவாங்க. காசு கம்மி தான், ஆனா கோடி கணக்கில் விற்கிறாங்க. வெளியில இருந்துலாம் வரல, இங்கே தான் இதை உற்பத்தி பண்றாங்க. இப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்க கூட இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கி இதில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாரிகா, என்ன பாத்தீங்களா? இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இது டெல்லியோட மேப் ஆச்சு. ஏரியாவை மார்க் பண்ணிருக்காங்க. லாஜ்பத் நகர், சவுத் எக்ஸ்டென்ஷன். ஒருவேளை அங்கிருந்து தான் ட்ரக்ஸ் பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது கேட்டு தான் ட்ரக்கை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிகிராஃப்ட் இருக்கிற பாட்டிலில் சப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லாஜ்பத் நகரை மார்க் பண்ண டெல்லி மேப்பை எதுக்கு வச்சிருக்கணும்? அதுக்கப்புறம் இந்த மேப்பை எரிச்சிருக்காங்க. எரிச்சிருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று சரியில்லை. ஆமாம், ஏதோ பெரிய விஷயம்தான் இது. ரைட் ரைட் ரைட். இது அதுதான்ல? அதே தான் தயா. தயா நீ போ, நான் இவனை பார்த்துக்கிறேன். சார் இதெல்லாம் உங்களுக்கான பொருள் இல்லை சார். இதை நான் எனக்காக வாங்கல. என்னோட அந்த நீ விலை என்னன்னு சொல்லேன்ப்பா. சார் இதெல்லாம் விலை ரொம்ப அதிகம் சார். 1500 ரூபா. 1500? எனக்கு கண்ணாடி வளையல் விற்கிறியா இல்ல தங்க வளையல் விற்கிறியா நீ? அதான் இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றேன்ல, சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னப்பா இது, பப்ளிக்ல கொள்ளை அடிக்கிறியா? சரி, இது என்னது? அது ஒண்ணுல அட என்ன சார் சொல்றேன்ல, இதெல்லாம் ஆல்ரெடி வித்து முடிச்சாச்சு சார். முதல்ல காட்டுப்பா, பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன். கஸ்டமர் தானே நான். நான் திரும்ப சொல்றேன்ல, இதெல்லாம் வித்தாச்சு சார். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல சார். இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க சார். இதைத்தான் நீ வித்துட்டேன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு இங்க வச்சிருக்க? நான் எதை எப்படியோ வித்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இதுல? உங்ககிட்ட ஒருத்தர் வந்து மரியாதையா கேட்டார்னா அதுக்கு சார் விட்டுருங்க சார், பயமா இருக்கு சார். இதுல ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்ஸ் விஷயம் தான் இது. வாடா போடா. நீயும் ட்ரக்ஸ் எடுப்பியா? எனக்கு சாக விருப்பம் இல்ல. நான் இது சும்மா விற்கிறேன், அவ்வளவுதான். வருவாங்க, டப்பா வாங்குவாங்க, போயிடுவாங்க. சரி, மத்தவங்க சாகலாமா? உனக்கு இதை பத்தி கவலை இல்ல?
செத்தா சாவுறாங்க சார். எனக்கு என்ன, நாங்களும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வரோம். நீ வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிடல, ஆனா நீ கொலை பண்றல. எது சார்? நான் கொலைலாம் எதுவும் பண்ணல சார். சார் என்னோட வேலை வெறும் டப்பா விற்கிறது, அவ்வளவுதான். எங்க இருந்து வருது இந்த ட்ரக்ஸ் எல்லாம்? யாரா கொடுக்குறா? இது சார் அது ரங்காவும் பல்பீரும் சார். ரங்கா பல்பீரா? இவங்க எங்க இருப்பாங்க? இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. இங்கிருந்து அவனுங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போக விடமாட்டானுங்க போல. பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கானுங்க. இங்க பாரு, 36. ஓய், என்ன பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க பொண்ணுங்களை பார்த்ததில்ல? கேட்டியா? அது வந்து பல்பீர் இருக்கானா? எந்த பல்பீர்? பல்பீர் அதான் நான் கேக்குறேன், எந்த பல்பீர்? பல்பீருக்கு முன்னால ஏதாவது பேர் இருக்கா? இந்த காலனில 50 பல்பீருங்க இருக்காங்க. அது சரி, உங்களுக்கு எந்த பல்பீர் வேணும்? அதான் அந்த ட்ரக்ஸ் விக்கிற பல்பீர் வேணும். ஞாபகம் வந்துச்சா? வந்திருக்கோம் ஞாபகம் வந்திருக்கோம். அதெல்லாம் ஏய், உள்ள வராதீங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. போங்க. ஏய், பல்பீர் எங்க? நீங்க கேக்குற பல்பீர் இங்க இல்ல, இங்க இருந்து போங்க. ராக்கன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கியா? உங்க மண்டையை உடைச்சாதான் நீங்க போவீங்க. ஒழுங்கா இங்க இருந்து போல ஒரே போட போட்டுருவேன். ஏய், சொல்றேன்ல, மரியாதை இங்க இருந்து போங்க. சிஐடியோட அடி விழுந்தா நீ வாயை மூடிப்ப. நகருன்றல. எல்லாரும் இங்க வாங்க. இவங்க யாரோ உள்ள வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கறாங்க. வாங்க வாங்க சார், வெளிய. இவங்க யாருன்னு தெரியல. என்ன சார்? என்ன சார் பண்ணீங்க? கேளுங்க, வாங்க. அவன் இங்க தான் இருக்கான். உள்ள போய் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இத்தனை பேர் கேக்குறோம், நீங்க பாட்டு உள்ள போயிட்டே இருக்கீங்க. சார் சொன்னா கேளுங்க சார். வாங்க சார். போலீஸா நீங்க? விடாதீங்க, உள்ள விடாதீங்க. நீயா? நீங்க என்ன பண்ற? இந்த கடைக்காரன் தானே? என்ன பண்ணிட்டு இருக்க? சார் நான் இங்க ஒருத்தர் பார்க்க வந்தேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது. பார்க்க வந்தியா? யாரை பார்க்க வந்த? யாரை பார்க்க வந்தேன்னு சொல்லு. அது சும்மா தான் வந்தேன். யார் நீ? ஒன்னு ரங்கா இல்ல பல்பீரா தான் இருக்கணும். யார் நீ? உன் பேர் என்ன? மரியாதையா பேரை சொல்லு. சொல்லலன்னா உன்ன. ரங்கா சார். ரங்கா? பல்பீரங்க? எனக்கு எந்த பல்பீரும் தெரியாது சார். பல்பீர் எங்கன்னு கேட்டேன். பல்பீர் எங்க? தெரியாது சார். வெளியே வாங்க முதல்ல. வெளியே வாங்க. எங்கடா ஓடுற? வாடா. சார் யார் சார்? ஒருவேளை நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணா இங்க இருந்து உங்க போனம் தான் போகும். ஆமா, விட மாட்டோம். அப்படி நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வை. உங்க ரெண்டு பேரையும் நாங்க இங்கேயே கொன்னுட்டு தான் போவோம். நகருங்க, பின்னாடி போங்க.
அங்க அங்க அங்க. அதோ அங்க இருக்கா. நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க இங்க அங்க. எங்க நிப்பானுங்க. பூர்வி சார், நீ அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் நில்ல. அட என்ன இதெல்லாம் தயா? இந்த பொண்ணோட சிஸ்டர் இறந்துட்டா. இவ ட்ரக்ஸை வித்துட்டு இருக்கா. ஒருத்தர் இந்த பாதையில மாட்டிக்கிட்டா இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா யார் இவளோட சிஸ்டரை கொன்னாங்களோ அவனுங்க கிட்டே வேலை செய்யறாளே. அவ வந்துட்டு இருக்கா. வெள்ளக்கோழி. எது வெள்ளக்கோழியா? ஹாய். கோழி ஏதோ பேசிட்டு இருக்கு சார். இந்த இன்னொரு கோழி ஏதாச்சும் சொல்லிச்சா? பணத்தை கொண்டு வந்தியா? ஃபுல்லா இருக்கு. இவ எங்க இருந்து இங்க வந்தா? சார், அந்த கொலை செஞ்ச பொண்ணும் இங்க வந்திருக்கா. ரொம்ப நாளாவே இவளை தேடிட்டு இருக்கோம்ல. நல்ல வேலை இவளே வந்துட்டா. நீங்க எங்க போறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம தப்பிச்சிடலான்னா? ஞாபகம் வச்சுக்கோ, பணத்துக்காக நான் நிறைய பேரை கொண்டு இருக்கேன். ஒருவேளை என் பணம் எனக்கு கிடைக்கலன்னா அவரு உனக்கு அந்த பணத்தை கொடுப்பாரு. தாடி வச்ச கேடி சவுல் வந்துருச்சு சார். அவங்க யாரும் தப்பிக்க கூடாது. நாங்க வந்துட்டு இருக்கோம். கம். ஓகே. ஏய், நில்லு. ஏய், நில்லு. என்ன விடுங்க, சொல்றேன்ல விடுங்க. இப்படி ஒட்டு மீசியும் தாடியும் வச்சுக்கிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்க? இதுல என்ன தப்பு இருக்கு? இதான் ஃபேஷன், லேட்டஸ்ட் ஃபேஷன். இவ யாரு?
இவங்க பார்த்தா தெரியலையா ஃபாரினர்? ஏய், ஃபாரினரை தொட்டிங்கன்னா அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை தான் வரும் சொல்லிட்டேன். ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இந்த தாடி மீசைக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்துரு. சோனாலியோட அப்பாவா? நீதான் இதெல்லாம் பண்றியா? இன்னொரு பொண்ணை இந்த பிசினஸ்க்கு கொண்டு வந்துட்டியா? ட்ரக்ஸ் வைக்கிறியா? உன் சிஸ்டர் இறந்தது கூட உனக்கு கஷ்டம் இல்லல்ல? சார், எங்களை மாதிரி ஒரு குடும்பம் யாருக்குமே கிடைக்காது. அப்பனே தான் பொண்ணை கொல்ல வச்சுட்டான் தெரியுமா? அப்புறம் அம்மா அவங்க அழுது அழுது பைத்தியமாயிட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அவங்களுக்காக தான் பண்ண வேண்டியதா இருக்கு. சார், இவங்க என்னோட வைஃபோட பொண்ணுங்க தான். ஆனா என்னோட சொந்த பொண்ணு இல்ல சார். கொஞ்சம் கூட அறிவில்ல மனுஷனால நீங்கலாம்? அது நான் சொந்த பொண்ணு இல்லைன்னா என்ன? இவன் தான் தன்னோட பொண்ணைய கொல்ல வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீ தானே கொல்ல வச்ச? சார் சொல்லு. சார், என்னோட பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது நான் ட்ரக்ஸ் தொழில் தான் பண்றேன்னு. அப்புறம் சார் அவங்க போலீஸ்க்கு போயிடுவேன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தப்பிக்க வேற வழி தெரியல சார். ஒரு பொண்ணை கொன்னதும் இன்னொருத்தையும் பயந்துட்டா. போதும், இதுக்கு மேல நீ எதுவும் செய்ய வேண்டாம். அழாதம்மா. நீ அழறத நிறுத்திட்டு ஒரு புது போராட்டத்துக்காக தயாராயிரு. உனக்குள்ள இருக்கிற பலத்தை நீ வெளியே கொண்டு வா. இதுக்கப்புறம் நீ யாரோட கொடுமையையும் பொறுத்துக்காத எப்பவுமே, புரிஞ்சுதா? அப்புறம் நீ கொலை பண்ணிருக்கல, கொலை பண்ணுவியா? நீ தொலைஞ்சடி. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். I have information, I'll tell you. இன்ஃபர்மேஷனா? என்ன இன்ஃபர்மேஷன்? ஆக்ரால ஒரு மர்டர் நடக்க போகுது. மர்டரா? யாரோடது? ஒரு பெரிய ஆளு. உனக்கு எப்படி இது தெரியும்? என்னோட ஃப்ரெண்ட் தான் என்கிட்ட சொன்னா. எந்த ஃப்ரெண்ட்? அவளும் என்ன மாதிரி தான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. அவ ட்ரக் அடிக்ட் ஆயிருக்கா. ஓ, அங்கதான் இருக்கலா? அவ ஒரு ஆட்டோ ஓட்டுறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சார். ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணிட்டாளா? ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். ஆக்ராக்கு போய் தான் ஆகணும். எப்படியாவது அவளை காப்பாற்றணும்.